முன்பு ஒரு காலத்துல அப்பாவும் பையனும் வாழ்ந்தாங்க. அவங்க பேரு ரமேஷ் மற்றும் தினேஷ். ரமேஷ் ஒரு சின்ன கடை வச்சிருந்தாரு. அங்கதான் அவர் சாவிகளை பண்ணுவாரு. தினேஷ் அவனோட சின்ன வயசுல இருந்தே சாவி செய்யற கலைய அவன் அப்பா கூட இருந்து கத்துக்கிட்டு அவனோட அப்பாவோட கடையில வேலை செய்யற அளவுக்கு வளர்ந்தான். ஒரு நாள் தினேஷ் அவன் அப்பாவோட கடையில வேலை பார்த்துட்டு இருந்தப்போ ஒரு ஆள் அவங்க கடைக்கு வந்தான். என்னோட வீட்டு சாவிய தொலைச்சிட்டேன், நீங்க என் கூட வந்து அதை திறக்க முடியுமா? தினேஷ், நீ கடைய பாத்துக்கோ, நான் போய் சாவி வச்சு திறந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஆளோட போனாரு. அவர் ரொம்ப தூரம் அந்த ஆளோட நடந்து போனாரு. இதுதான் என்னோட வீடு, தயவு செஞ்சு திறந்து விடுங்க. ரமேஷ் அந்த கிராமத்திலேயே பிறந்து வளர்ந்ததுனால அவருக்கு எல்லாரோட வீடும் நல்லா தெரியும். அந்த ஆள் காடின வீடு வேற யாரோடதுன்னு அவனுக்கு தெரியும். அதனால அவன் அந்த பூட்டை திறக்காம அவனு தனக்கு தானே நினைக்க ஆரம்பிச்சான். தம்பி, என்கிட்ட இருக்க சாவி எதுவும் இந்த கதவுக்கு பொருந்தது. இன்னொரு சாவி கொத்து வீட்ல இருக்கு, வா நம்ம போய் எடுத்துட்டு வரலாம் அப்படி சொல்லி அவ அந்த ஆள அந்த கிராமத்தோட ஜமீன்தார் கிட்ட கூட்டிட்டு போனான். ஐயா, இந்த ஆள் என்கிட்ட அவனோட வீட்டு சாவிய தொலைச்சிட்டான்னு சொன்னான். ஆனா அவ என்ன வேற ஒருத்தரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் திறக்க சொன்னான். அதனாலதான் நான் அவனை உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தேன். நீ புத்திசாலி பையன், அதனாலதான் நீ இவனை இங்க கூட்டிட்டு வந்த. இது மாதிரி அந்த ஜமீன்தார் அவனை பாராட்டினாரு. ரமேஷ் அங்கிருந்து அவனோட கடைக்கு போயிட்டான். அப்பா, நீங்க அந்த பூட்டை திறந்துட்டீங்களா? அவனோட அப்பா என்ன நடந்துச்சுன்னு அவனுக்கு சொன்னாரு. தினேஷ், இது மாதிரி நிறைய பேரு நம்ம கிட்ட சாவி செய்ய வருவாங்க. அதுல நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. அதனாலதான் நம்ம எப்பவுமே இந்த வியாபாரத்துல கவனமா இருக்கணும். கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் தினேஷோட அப்பா இறந்து போயிட்டாரு. தினேஷ் மட்டும்தான் தனியா அந்த வியாபாரத்தை பார்த்துட்டே இருந்தான். தினேஷால எந்த வகையான சாவியா இருந்தாலும் அத ரொம்ப சுலபமா செய்யற திறமை இருந்துச்சு. ஒரு நாள் ஒரு ஆளு தினேஷோட கடைக்கு வந்தான். உங்களால இதே மாதிரியே இன்னொரு பொலி சாவி செய்ய முடியுமா? ஹா, என்னால பண்ண முடியும். ஆனா புதுசா சாவு பண்ண 500 ரூபாய் வேணும். நான் தரேன், நீங்க அதே மாதிரியே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதே மாதிரி பொலி சாவி பண்ணி அத கோபாலுக்கு கொடுத்தான். கோபால் தினேஷ்க்கு பணம் கொடுத்துட்டு போயிட்டான். அடுத்த நாளும் கோபால் வேற ஒரு சாவி எடுத்துட்டு வந்து தினேஷ் கிட்ட அதே மாதிரி பொலி சாவிய பண்ண சொன்னான். இது மாதிரி அவ தினமும் வந்து அவ தர சாவிகளுக்கு அதே மாதிரி பொலி சாவிகளை தினேஷ செய்ய சொன்னான். இதே மாதிரி ஒரு நாள் கோபால் தினேஷ் கிட்ட வந்து வேற ஒரு சாவி பண்ண வந்தான். நீ ஏன் தினமும் பொலி சாவி வாங்க வர? எவ்வளவு பொலி சாவிகளை வச்சு நீ என்ன பண்ணுவ? ஒருவேளை நான் ஒரு சாவிய தொலைச்சிட்டா என்கிட்ட வேற ஒரு சாவியாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொலி சாவிய வாங்கிட்டு போயிட்டான். ஒரு நாள் சில கிராமவாசிங்க ஜமீன்தார் கிட்ட போனாங்க. ஐயா, பெட்டியோட சாவி என்கிட்ட தான் இருக்கு, அது பூட்டிதான் இருந்துச்சு. ஆனா அதுல இருந்த பணமும் தங்கமும் காணாம போயிடுச்சு. ஐயா, எங்களுக்கும் இதேதான் நடந்துச்சு. இது மாதிரி எல்லாரும் ஜமீன்தார் கிட்ட புகார் கொடுத்தாங்க, வருத்தமும் பட்டாங்க. நான் யாரு உங்களோட பணத்தையும் தங்கத்தையும் திருடுறாங்கன்னு கண்டுபிடிக்கிறேன். என்ன நம்பி நீங்க திரும்ப வீட்டுக்கு போங்க. ஜமீன்தார நம்பிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போனாங்க. காவலர்களே, அவங்களுக்கே தெரியாம அவங்கள பின்தொடர்ந்து வாங்க. எல்லாரையும் கொஞ்ச நாளுக்கு கவனிச்சிட்டு இருங்க. ஒரு நாள் இல்லனா இன்னொரு நாள் திருடன் மாட்டிப்பான். சரியா? காட்டலை இட்டபடியே காவலர்கள் தினமும் அவங்கள பின்தொடர்ந்து கவனிச்சிட்டு வந்தாங்க. அவங்க ஒரு ஆள் மட்டும் எல்லாரோட வீட்லயும் வேலை பாக்குறத கவனிச்சாங்க. நம்ம இத வேலைக்காரனை கொஞ்சம் அதிகமா கவனிக்கணும். ஆமா, இவன் மட்டும்தான் எல்லாரோட வீட்லயும் வேலை பாக்குறான். இவனுக்கு கண்டிப்பா திருட்டு போன பொருளை பத்தி ஏதாவது தெரிஞ்சிருக்கும். ஒரு நாள் அந்த வேலைக்காரன் தினேஷ் கிட்ட போய் பொலி சாவி வாங்க போனான். காவலர்களும் அவங்க பின் தொடர்ந்து போனாங்க. இதே மாதிரியே ஒரு பொலி சாவிய உன்னால பண்ண முடியுமா? சரி,
கொஞ்ச நேரம் காத்துட்டு இரு, நான் பண்ணி தரேன். தினேஷ் சாவி செய்யும் போது தனக்கு தானே நினைச்சான், எனக்கு இந்த ஆள் மேல சந்தேகமா இருக்கு. ஆனா அவன் நான் பண்ற சாவிக்கு நிறைய பணம் தரான், அதனால நான் எதுக்கு கவலைப்படணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் அந்த பொலி சாவிய பண்ணி அவனுக்கு கொடுத்துட்டான். கோபால் அதுக்கு பணம் கொடுத்துட்டு அங்கிருந்து போயிட்டான். காவலர்கள் கோபால பின்தொடர்ந்து அவனை கவனிச்சுட்டே இருந்தாங்க. கோபால் தன்னை சுத்தி யாருமே இல்லாத நேரத்துல அசலான சாவிய அதோட இடத்துல வச்சுட்டு அவன் எடுத்துட்டு வந்த பொலி சாவிய வச்சு பெட்டிய திறந்து அதுல இருந்த எல்லா பணத்தையும் தங்கத்தையும் எடுத்துட்டான். காவலர்கள் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவனை ஜமீன்தார் கிட்ட கூட்டிட்டு போனாங்க. தினேஷையும் சேர்ந்து ஜமீன்தார் கிட்ட கூட்டிட்டு போனாங்க. தீரஜ், நீ கோபாலுக்கு நிறைய பொலி சாவிகளை பண்ணியா? ஆமாயா, நான் அவனுக்கு நிறைய பொலி சாவிகளை பண்ணேன். அவன் நல்லவனா கெட்டவனா கூட யோசிக்காம எப்படி நீ அவ்வளவு பொலி சாவிகளை பண்ண? என்ன மன்னிச்சிடுங்க ஐயா, எனக்கு பணம் கிடைக்குதுன்னு மட்டும்தான் பண்ணேன். பணத்துக்காக இருந்த பேராசை என் கண்ணை மறைச்சிடுச்சு. என்னோட அப்பா சொன்னதை கூட நான் முழுசா மறந்துட்டேன். நான் பணத்துக்காக பேராசைப்படாம எனக்கு சந்தேகம் வந்த அன்னைக்கே இந்த ஜமீன்தார் கிட்ட கூட்டிட்டு வந்திருந்தா நான் இந்த நிலைமையில இருக்க மாட்டேன் அப்படின்னு நினைச்சா அவன் வருத்தப்பட்டான். கோபால், நீ வேலை பாக்குற வீட்டுல இருந்து திருடு எதுவுமே நடக்காத மாதிரி நடிக்கிறியா? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க ஐயா, நான் இதை மறுபடியும் பண்ணவே மாட்டேன். நான் அவங்களோட பணத்தை திருப்பி கொடுத்துடுறேன். தினேஷும் கோபாலும் அவங்களோட தப்ப உணர்ந்ததுனால ஜமீன்தார் அவங்கள மன்னிச்சிட்டாரு. சரி, இனிமேலாவது இந்த மாதிரி மறுபடியும் பண்ணாம நேர்மையா வாழுங்க. இனிமேலாவது நான் பணத்துக்காக பேராசைப்படாம நேர்மையா என்னோட வேலையை பார்க்கணும். அவன் அப்படி முடிவு பண்ணான். இப்பல இருந்து நான் யாரையும் ஏமாத்த கூடாது, நான் நேர்மையா வாழணும். இது மாதிரி தினேஷும் கோபாலும் அவங்க பண்ண தப்ப உணர்ந்து நேர்மையா சந்தோஷமா வாழ்ந்தாங்க. உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா நீங்க எது சரியோ அதை பண்ணணும், அது தவிர்க்க கூடாது. அதை தவிர்த்தா அது வேற யாருக்காவது பிரச்சனையா உருவாக்கும். அதனால நம்ம எப்பவுமே நேர்மையா யாரையும் ஏமாத்தாம வாழணும்.